எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சண்டே பார்த்திங்கன்னா 200 கிராம் மட்டன் வச்சு ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியை தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டம்ளரால் 2 டம்ளருக்கு அரிசி அளந்து வச்சுட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு 2 தக்காளி கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 6-7 பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம ஹோல் ஸ்பைசஸில் உள்ள எல்லா ஐட்டமும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறதுல ஒரு 5-6 அப்புறம் 5 ஏலக்காய், 10 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, சின்னமன் பட்டை, பே லீஃப், கல்பாசி, கடல் பாசி, அந்த அன்னாச்சி பூ மாதிரி இருக்கும்ல அதுதான். ஸோ அந்த ஹோல் ஸ்பைசஸில் உள்ள எல்லா ஐட்டமும் சேர்த்தாச்சு. நான் மட்டன் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா கிராம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். சிக்கன் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். ஸோ நான் அதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கை அளவுக்கு புதினா அதையுமே சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போடும்போது லைட்டாக இப்படி கசக்கிட்டு போட்டோன்னா அது நல்லா தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். ஸோ வதங்குறதுக்கு ஈஸியாகிரும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ கம்மியாக நெருப்பை வச்சுட்டு நல்லா அந்த மசாலாவை எண்ணெயிலே வதக்கி புதினாவோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா, வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிட்டேன். நான் மட்டன் வேக வைக்கும்பொழுது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. அதே மாதிரி மட்டன் நான் ஃபுல்லாக குக் பண்ணலை. ஒரு 3/4 பதத்துக்கு தான் வேக வச்சுருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா கூட சேர்த்து வேக வைக்கும்போது அதெல்லாம் சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மட்டன் சேர்த்ததும் அது கூட கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது அதிலேருந்து கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்மில் வேக வச்சுட்டேன். மட்டன் அந்த மசாலா கூட நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி அளந்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்காக 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். நான் எப்பொழுதும் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் தான் வைப்பேன். அதுவும் தண்ணி நான் சுடு தண்ணி சேர்த்ததுனால தான் சீக்கிரமாக பாயில் ஆகி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுருந்தேன். நான் எப்போதும் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னா தயிர் இல்லாட்டி லெமன் ஏதாவது ஒன்று தான் சேர்ப்பேன். 2மே சேர்க்க மாட்டேன். பட் நிறைய பேர் பிரியாணி செய்யும்போது 2மே ஆட் பண்ணுவாங்க. நான் அன்றைக்கி எலுமிச்சம்பழம் ஒரு பாதி மட்டும் பிழிஞ்சு விட்டுருந்தேன். நல்லா தண்ணி பாயில் ஆகி வரும்பொழுது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்சோம் அப்படின்னா சின்னதாக வரும் சமைக்கும்பொழுது அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வச்சிடக்கூடாது. ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு சமைக்கும்பொழுது சாதம் சின்னதாக தான் வரும். பட் என்ன ஆகும்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது அது உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்காதீங்க. அதே மாதிரி அரிசியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலும் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக தண்ணி இருக்கும்போதே உப்பு ஆட் பண்ணால் தான் அது எல்லா பக்கமும் சாரும். ட்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உப்பு பற்றாமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு இடத்துல உப்பு கரைக்கும், ஒரு இடத்துல உப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணி இருக்கும்போதே உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அது நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி சாதம் தண்ணியெலாம் வற்றி சாதம் மேலாப்பில் தெரியும் இல்லையா, அப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி அப்படியே சமமாக ஆக்கி மேலாப்பில் புதினா கொத்தமல்லி ஸோ அதை கட் பண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு ஹெவியான இடிக்கல்லை தூக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் சரி, எவ்வளோ பிரியாணி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி தான் தம் போட்டு வைப்பேன்.
நான் மற்றவங்களோட வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது மேலே தோசைக்கல் மேலே வந்து பிரியாணி செஞ்ச பாத்திரம், அப்புறம் அது மேலே வந்து நல்லா சுடுதண்ணி வச்ச பாத்திரம் அதெல்லாம் வச்சு தம் போட்டு வைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி தம் போட்டு வைக்கிறதே பிரியாணி நல்லா தான் வரும். நான் நிறைய குவான்டிட்டியில் செஞ்சாலுமே இந்த மாதிரி தான் தம் போட்டு வைப்பேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி அரிசியெல்லாம் உடையாமல் அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்திருந்தது. சடனாக வந்து பிரியாணி செய்யணும்னு பிளான் பண்ணது தான். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்த மட்டனில் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து பிரியாணி செஞ்சுருந்தேன். 5 பேர் தாராளமாக சாப்பிட்டுருந்தோம். அதுவும் 2 தடவை எல்லாருமே போட்டு சாப்பிட்டுருந்தோம். மட்டன் கம்மியாக இருந்தாலும் நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி சேர்த்ததுனால அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் இந்த மாதிரி மசாலா அரைச்சி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.